ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். இது நம்ம பேட் பாய் வியோட 5 ஷாட் இருக்குல்ல, அதோட தேர்ட் பார்ட் தான். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா குட் பாய் டர்ன்ஸ் டு பேட் சிஇஓ. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல நல்ல எஃப்எஃப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போன பாட்டில் உங்களை கிஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு மியூரி கூட ஜாலியாக பேசிட்டு தூங்கியிருப்பீங்க. அப்புறம் நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்கள, நாளைக்கு கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ப்ரெசண்ட்டில் பார்ப்போம். நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் அப்போது காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் காலேஜ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டே காலேஜ் போயிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். எப்படியோ உங்கள் கிளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போயிருந்திருப்பீங்க. நீங்கள் ஏர்லியாகவே போயிருந்திருப்பீங்க. உங்கள் கிளாஸ்க்கு போனதும் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காரலாமா, வேண்டாம் வேண்டாம் அது ரொம்ப கஷ்டம், கொஷின்லாம் கேட்பாங்க. லாஸ்ட் டெஸ்கில் அதுவும் வேணாம், சரி நம்ம நடுவுலையே உட்காந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் மிடில் டெஸ்கில் தான் உட்காந்துடுறீங்க. இப்போது எல்லோரும் கிளாஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களா வர ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே வந்து உட்காரல. உங்களுக்கு அதுவுமே ரொம்ப நர்வஸாக இருக்கும். என்னடா நம்ம பக்கத்தில் யாருமே வந்து உட்காரல, எல்லாம் எங்கெங்கேயோ போய் உட்காடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக தான் உட்காந்துருந்துருப்பீங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. நீங்களும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்பா இவ்வளவு நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்தாலே அப்படின்னு யோசிச்சுட்டே, ஹாய் ஐ எம் ஒயன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரோ பார்க்குறீங்க. அவளும் ஒரு ஸ்மைலோட உங்ககிட்ட ஐ எம் ஜூனா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் நைஸ் நேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் நான் சியோல்லேருந்து வரேன். ஆமாம் நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நீங்களும் நான் டேன்ஹோலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸன்ஸே. ஆமாம், அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. நீங்களும் நான் இங்கே தான் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ஹாஸ்டல் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே நம்ம காலேஜ் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் அப்படியா, நானும் இங்கே தான் இருக்கேன், அந்த காலேஜ் ஹாஸ்டலில் தான் நானும் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நான் உங்களை மீட் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. நானும் உங்களை பார்க்கல, ஆனால் இனி மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உட்காடுறீங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக பேசியிருப்பீங்க, நிறைய விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் அவங்க கூட நல்ல வைப் செட் ஆகிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருப்பீங்க. அவங்க ஸ்டாஃபும் வந்துடுறாங்க. கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hour ஆகியிருக்கும். அப்போது ஒரு பையன் வேகமாக வந்து கிளாஸில் எக்ஸ்கியூஸ் மீ மே கமின்ஸ் மேம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ரொம்ப லேட்டாக வந்திருப்பார். நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வியும் ரொம்ப ஃபார்மலாக அப்படிலாம் ரெடியாகி இருக்க மாட்டார். ஓரளவு பார்க்குறதுக்கு கேஷுவலாக இருப்பார். கொஞ்சம் நமக்கு பார்க்க பாவமாக இருக்கும், ஒரு மாதிரி அப்பாவியாக இருப்பார். வெளியே நின்றுட்டுருப்பார். ஸ்டாஃபும் வியை முறைச்சி பார்த்துட்டு டைம் என்ன ஆகுது, ஃபஸ்ட் டேவே லேட்டா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாரு. ஸ்டாஃபும் சரி இனி லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வியும் வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் முன்னாடி வந்து நின்றுப்பார் ஃப்ரண்ட்டில். அவர் ரொம்பவே நர்வஸாக இருக்கார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஸ்பீக்லாம் வராது, முன்னாடி நின்று பேசுகிறது அந்த மாதிரிலாம். அவரும் ஒரு மாதிரி தடுமாறி நின்றுட்டே, ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன், ஐ எம் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் டேஹூ அப்படின்னு திணறி சொல்கிறாரு. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம், இவன் என்ன இவனுக்கு செல்ஃப் இன்ட்ரோவே பண்ண தெரியல, இவ்வளோ திணறிட்டு இருக்கான், இதுக்கே இவெல்லாம் எப்படி படிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பார்த்ததும் ஒரு மாதிரி, என்ன இப்போ தான் ஃபஸ்ட் டே வந்திருக்காங்க, இதில் என்ன இருக்குது, அவனே நர்வஸ் ஆகி அவனுக்கும் நர்வஸ் ஆகும்ல ஃபஸ்ட்டு டேனா
அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. ஆனால் எதுவும் சொல்ல. உங்களுக்கு வியை பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லோரும் இப்படி பேசுகிறத பார்த்து. வியும் எதுவும் கண்டுக்கல. ஏன்னா அவருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. அவருக்கு எல்லாருமே இப்படி தான் பேசியிருப்பாங்க. அவருக்கு அந்தளவுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் வராததுனால நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்பார். அதனால் அவரே எதுவும் கண்டுக்காமல் இதெல்லாம் பேசிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு எங்கே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பின்னாடி டெஸ்க்கு தான் ஃப்ரீயாக இருக்கும். அவரும் சரி அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் அவரை பாவமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உட்காந்துடுறாரு. உட்காந்துருக்கிற டெஸ்கில் ஜிமின் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. நீங்களும் வியை நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. கூட ஜிமினை தவிர வேறு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுறீங்க. அப்போது ஜூன்ஹா தான் உங்ககிட்ட சொல்கிறா, ஏய் அவன் என் ஊர் தாண்டி அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெட் மட்டும் நோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறீங்க. நீங்கள் இப்போ நடந்ததை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது நம்ம பேசினாலும் இப்படி தானே கலாய்ப்பாங்க, நமக்கும் அந்தளவுக்கு ஸ்பீக்கிங் வராதில்ல, இப்போ நம்ம பேசினாலும் அப்படி தான் எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்களும் நடத்திட்டுருக்காங்க. அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிருது. நீங்களும் உங்கள் ஹாஸ்டலுக்கு தான் போவீங்க. நீங்கள் ஹாஸ்டலுக்கு போனதும் உங்கள் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. அங்கே மியூரி அண்ட் மின்ஷா இருக்காங்க. எஸ், மியூரி அண்ட் மின்ஷா உங்கள் ரூம்மேட்ஸு. அப்படி தான் நீங்கள் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருப்பீங்க. நீங்கள் ரூமுக்கு போனதும் மியூரி அண்ட் மின்ஷா உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுத்து நாங்கள் ஒரு ரூம்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்க நல்லாவே உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நீங்கள்லாம் அப்படியே பேசி ஃபஸ்ட் டேவே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேசிட்டு தான் இருந்திருப்பீங்க. நல்லா ஃபன் பண்ணிவிட்டு தூங்கி கூட இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்லா பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. கேம்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கிளாஸில் என்னென்ன நடந்துச்சு, அப்புறம் இந்த காலேஜ் பற்றிலாம் பேசிவிட்டு சில பல ரூமர்ஸ் பற்றிலாம் பேசிவிட்டு அப்படியே ஒரு 2 o'clock ஆகியிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு தான் ரெடி ஆகியிருப்பீங்க. நீங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறீங்க. போகும்போது தான் ஜூனாவை மீட் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ருப்பீங்க. நல்லா ஃபன் பண்ணிகிட்டே சாப்பிட்டு காலேஜுக்கு போயிருப்பீங்க. எப்பவும் போல தான் ஹாஃப் டே அப்படியே போயிடுது. நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து உங்களுக்கு லேபுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு மேம் வந்து. அப்போது நீங்களும் ஜூனா கிட்டே கேட்குறீங்க, என்ன லேப்பா, அதுவும் செகண்ட் டேவே லேப்லாம் வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜூனாவும் எனக்கும் தெரிலையே, போய் பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னு அவளும் சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே லேபுக்கு அப்போது போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே அதே மேம் தான் திரும்ப வந்து லேபுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேபுக்கு நம்ம கிளாஸில் 2 டீமாக பிரிப்போம், ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லோரும் வந்து லேப் 1க்கு போவீங்க. செகண்ட் பேட்ச் எல்லாமே லேப் 2க்கு போவீங்க. உங்களுக்கு யார் யார் வந்து ஃபஸ்ட்டு லேப் அப்புறம் யார் யார் செகண்ட் லேப் அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி நோட்டீஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பார்க்க தான் போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நீங்கள் மட்டும்தான் லேப் 1ஆக இருப்பீங்க. மற்ற ஜிமின், அப்புறம் ஜுன்ஹா எல்லாமே லேப் 2ஆக இருப்பாங்க. நீங்களும் ஐயையோ நான் மட்டும்தான் லேப் 1ஆ, நான் தனியாக போகணும் ஜூன்ஹா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜூன்ஹாவும் சரி விடு, நானும் தானே தனியாக போகிறேன், ஓகே அங்கே எல்லோரும் தான் இருக்காங்கல்ல, நல்லா பேசு, அவங்க எல்லோரும் பேசுவாங்க பேசினாலே அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறா. நீங்களும் சரி நீயும் நல்லா பேசு எல்லார்கிட்டேயும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. லேபுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவளும் சரி நானும் போகிறேன், அப்புறம் லேட்டாக போனால் ஏதாவது அதுக்கு தனியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. நீங்கள் உங்கள் லேபுக்கு போனதும் அந்தளவுக்கு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பேசியிருக்கவும் மாட்டீங்க. ஸோ அப்படியே போயிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த பக்கம் ஜூன்ஹா தான் லேபுக்கு என்டர் ஆகி ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக இருக்கும், அங்கே போய் உட்காந்துருப்பாங்க.
அப்போது அப்படியே வியும் ஜிமினும் லேப்குள்ளே என்டர் ஆகுவாங்க. அப்போ ஜூனா தான் வி அப்படின்னு கூப்பிட்றா. வியும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்னையவா கூப்பிட்டீங்க என்னையா அப்படின்ட்டு கேட்குறாரு திரும்ப திரும்ப. ஜூன்ஹாவும் ஒன்றை தான் அப்படின்னு சொல்கிறா. வியும் கேர்ள்ஸ் கிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டார். இல்லை அந்தளவுக்கு ரொம்பவே பேச மாட்டாருன்னு இல்லை, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் அவருக்கு. வியும் நர்வஸ்லேயே ஜிமின் நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் பார்த்துட்டு நம்மள இல்லை வி ஒன்றை அப்படின்னு சொல்கிறாரு. வியும் அதுக்கு யார் இருந்தா என்ன நீயும் வா அப்படின்னு சொல்லி ஜிமினியும் இழுத்துட்டு போயிடுறாரு. வியும் ஜூனா பக்கத்தில் வந்து என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜூனாவும் உன்னோட பார்வையே சரியில்லை, நான் நேற்று வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எங்கள் டெஸ்கையே பார்த்துட்ருக்க, இல்லை உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறா. வியும் என்ன பண்ணுறது இவளுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் வி நல்லா மாட்டினடா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. ஜூனாவும் என்ன லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறா. வி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அப்புறம் ஜூனாவே சாரி, நான் ஆல்ரெடி கமிட்டட், நீ நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்க, உனக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கும், நீ வேறு பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போது வியும் சிரிப்பு வந்துடுது, ஜிமினுக்கும் நல்லா சிரிப்பு வந்துடுது. ஆனால் 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜூனா முன்னாடி சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜூனா தான் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. பிளாங்காக ஒரு மாதிரி பார்த்துட்டே கேட்குறா. அப்போது ஸ்டாஃப் வந்துடுறாங்க. வியும் ஜிமினும் ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக இருந்திருக்கும், அதில் போய் உக்காந்துடுறாங்க. அவங்க எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்டாஃபும் போயிருப்பாங்க. இப்போது ஜூனா தான் வந்து வி பக்கத்தில் உட்காந்துடுறா. வி பக்கத்தில் ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக இருந்திருக்கும், அந்த பிளேஸில் உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எதுக்கு சிரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு வியும் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. ஜூன்ஹாவும் அதை விட்டுட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறா. 2 பேரும் நல்லா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. வி, ஜிமின், ஜூன்ஹா எல்லாம் நல்லா பேசிட்டு க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஜூன்ஹாவுக்கு வி பேசுகிறது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜூன்ஹாவும் வியும் ஃபோனில் பேசுகிற அளவுக்கு க்ளோஸாக ஆகியிருப்பாங்க. இப்போது நீங்கள் லேப்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. ரூமுக்கு போனதும் நீங்கள், மியூரி அண்ட் மின்ஷா எல்லோரும் எப்பவும் போல் நல்லா பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சைட் வி தான், அவரும் ஹாஸ்டலில் தான் இருந்திருப்பார். வி, ஜிமின், ஜூன்ஹா எல்லாம் ஃபோனில் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது வி தான் சரி டைம் ஆகிடுச்சு ஜூன்ஹா, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே சொல்கிறாரு. அதுக்கு ஜூன்ஹாவும் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. வியும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக அவளை மறக்காமல் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி குட் நைட் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜூன்ஹாவும் சரி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிருப்பீங்க. எழுந்திரிச்சதும் ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி ஆகுவீங்க. மியூரி அண்ட் மின்ஷாவும் அப்படியே நல்லா தூங்கியிருப்பாங்க. நீங்கள் அவளுகளையும் எழுப்பி விட்டு சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவளுகளையும் கிளம்ப சொல்லியிருப்பீங்க. எல்லோரும் ரெடியாகி கரெக்டாக சாப்பிட்றதுக்கு டைமுக்கு வந்திருப்பீங்க. ஒரு வழியாக சாப்பாடும் வாங்கி சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. அப்போது அங்கே ஜூன்ஹா தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. நீங்களும் ஓகே சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களும் அவள் பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது மியூரி அண்ட் மின்ஷாவும் உங்கள் பக்கத்துலேயே வந்து அதே டேபிளில் உட்காந்துருப்பாங்க. இப்போது எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ ஜூன்ஹா தான் என்ன வயன் இன்றைக்கி ரொம்ப அழகாக ரெடியாகியிருக்க, கண்டிப்பாக இன்றைக்கி உன்னை யாரோ ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அதை கேட்டு ஏண்டி என்னெல்லாம் யாரையும் ப்ரப்போஸ் பண்ணுவா, நீ சொல்லலாம் ஆனால் இவ்வளோ சொல்லக்கூடாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது இதெல்லாம் கேட்டுட்டு மியூரியும் மின்ஷாவும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்கிறாங்க. ஜூன்ஹா திடீர்னு இப்படி சொன்னதும் மியூரி அண்ட் மின்ஷாவுக்கு நல்லா சிரிப்பு வந்திருக்கும். அதனால தான் சிரிச்சிருப்பாங்க. நீங்களும் ஐயோ இது முதல்ல சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க.
திரும்பவும் ஜூன்ஹா தான், "நீ என்ன தான் சொன்னாலும் நான் சொன்னதான் நடக்கும் பாரு" அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரி அந்த அதிசயம்லாம் நடந்தா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி லேட் ஆகிடுச்சு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே ஜூன்ஹா தான் மியூரி அண்ட் மின்ஷா கிட்ட வி நேற்று என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக வி என்ன சொல்லியிருப்பான்னா, ஐ எம் சாரி, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நான் உங்களை பார்க்கல, உங்கள் பக்கத்தில் இருந்த ஒயனை தான் பார்த்தேன். நான் அவளை ஃபஸ்ட் டே பார்த்தேன், ஃபஸ்ட் சைட்லேயே லவ்வில் விழுந்துட்டேன். எனக்கு இந்த கண்டதும் காதல் மேலெலாம் நம்பிக்கையே இல்லை. பட் நான் எப்போ ஒயனை பார்த்து நான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தேனோ அப்போவே அது மேலெலாம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் கேர்ள்ஸ் கூட அந்தளவுக்கு பேசினதில்லை. எனக்கு அதுவும் லவ் விஷயம்லாம் அந்தளவுக்கு பேசினதே கிடையாது. எனக்கு நர்வஸாக இருக்கும். அவள்கிட்ட எப்படி பேசுகிறதுனே எனக்கு தெரியல. நீங்கள் அவளோட ஃப்ரெண்ட் தானே, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் அவள்கிட்ட பேசணும், நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜுன்ஹாவும், ஓ அதுதான் விஷயமா, அதுக்கு தான் அவ்வளோ நேரம் எங்கள் டெஸ்கே பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு, எனக்கும் ஒயனை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது, பட் நான் பேசின வரைக்கும் ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. வியும், நான் அவள்கிட்ட நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் அவளை கேன்டீனுக்கு மட்டும் கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஜூன்ஹாவும் சரி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இதை தான் ஃபோன் பேசும்போதும் வி சொல்லியிருப்பார், மறக்காமல் அவளை கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. ஜூன்ஹாவும் சரி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதையெல்லாம் மியூரியும் மின்ஷாவும் கேட்டுட்டு, ஓ அப்போது இன்றைக்கி ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு மியூரி கேட்குறா. ஜூன்ஹாவும் ஹெட் நோட் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது மின்ஷாவும் ஃபஸ்ட்டு வி யாருன்னு எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறா. கிளாஸ்க்கு போகும்போது காமிக்கிறேன் அப்படின்ட்டு ஜூன்ஹா சொல்லிவிட்டு எல்லோரும் எழுந்திரிச்சு வராங்க. அவங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளில வந்திருப்பாங்க. நீங்கள் வெளியில் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவளுங்களும் இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டே, அதனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, சரி வா கிளாஸ்க்கு ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் போகிறீங்க. இதுவரை ஜூன்ஹா மட்டும்தான் உங்களை டீஸ் பண்ணியிருப்பா. இப்போது சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து உங்களை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக நீங்களும் மாடி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கலாய்க்கிறாங்க. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சிரிச்சே சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டுருக்கும் போது வி தான் அந்த சைட் கிராஸ் ஆகியிருப்பார். அப்போது ஜூன்ஹா இவன் தான் வி அப்படின்னு சொல்லி சைகையிலே அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் மின்ஷா கிட்டேயும் மியூரிக்கிட்டேயும் காமிக்கிறா. அவளும் ஓ வி பரவாயில்ல ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்களும் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இது எதுவுமே பாவம் உங்களுக்கு தெரியல, ஏதோ நடக்குது இவளுகளும் கலாய்க்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய்கிட்டுருக்கீங்க. அவங்களும் அவங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் தான் உங்கள் கிளாஸில் உட்காந்ததும் கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் போல் தான் போகுது. இப்போ பிரேக் தான் விட்டுருப்பாங்க. பிரேக்கில் நீங்கள் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்துருப்பீங்க. ஜூன்ஹா தான் வா நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம், வா 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 அப்படின்னு கூப்பிட்றா. நீங்களும் சரி ரெஸ்ட் ரூம் தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. உங்கள் கிளாஸை விட்டு வெளில வந்திருப்பீங்க. வெளில வந்ததும் டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டேர்னிங்கில் ஜிமினும் வியும் நின்றுப்பார். ஜிமின் தான் ஒயன் ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக பாய்ஸ்கிட்ட நீங்கள் பேசினதே கிடையாது இதுவரை. நீங்கள் அவர் கூப்பிட்டதும் ரொம்ப உங்களுக்கு ஷிவர் ஆகியிருக்கும். பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினும் என் ஃப்ரெண்டு ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி ஜூன்ஹாவும் இருந்துட்டு சிரிக்கிறா. நீங்கள் அவளையும் பார்த்துட்டு கன்ஃபியூஷனாக என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வியும் உங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களும் ஒன்றும் இல்லையா, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜூன்ஹாவும் உங்கள் கூடவே வந்திருப்பா. நீங்கள் எதுக்குடி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜூன்ஹாவும் ஒன்றும் இல்லை நீ நர்வஸ்லாம் ஆனதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் வாஷ்ரூம் போயிட்டு வரீங்க. திரும்ப வரும்போதும் அவன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க 2 பேரும். திரும்பியும் ஜிமின் சொல்லுவான், அவங்கள கூப்பிட்டுட்டே இருப்பான் ஒயன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் அப்படியே போய் கிளாஸில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். இந்த மாதிரிலாம் யாரும் உங்களை பண்ணதில்லை, கூப்பிட்டதில்லை. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். போயிட்டு உட்காந்துருந்துருப்பீங்க.
நீங்கள் கிளாஸில் உட்காந்தும் பதட்டத்திலே தான் இருந்திருப்பீங்க. அடிக்கடி ஜூனா கையை வர பிடிச்சி ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதுக்கு அவன் என்னை இப்படி கூப்பிட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பீங்க. அவளும் அவன் சும்மா தான் கூப்பிட்ருப்பான், இதுக்கெலாம் நீ ஏன் இப்படி ஷிவர் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் சரி விடு கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே லஞ்சும் வந்துடுது. லஞ்சுக்கும் வெளியே போயிருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் லஞ்சில் சாப்பிடும் போதும் கலாய்ச்சிருப்பாளுங்க. அப்போது வந்திருக்க மாட்டார் நீங்கள் வரப்பெல்லாம். நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்திருப்பீங்க. வரப்போ ஜூனா கேன்டீன் வா அப்படிலாம் கூப்பிட்ருப்பா. நீங்கள் இப்போ எதுக்கு கேன்டீன், இப்போ தானே நம்ம சாப்பிட்டோம், இப்போலாம் வேணாம், நம்ம ஈவினிங் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவளும் சரி இவ இப்போ வரமாட்டாளாட்டுக்கு, ரொம்ப சொன்னால் அப்புறம் சந்தேகப்பட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. அவளும் எதுவுமே சொல்லாமல் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே வந்துடுவா. அதே மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் பின்னாடி தான் உட்காந்துருப்பார். அவர் உங்களையே தான் பார்த்துட்ருப்பார். நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த கிளாஸில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகியிருக்கும், யாரும் நம்மளே நோட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா யாரும் பார்க்கலனாலும் நம்மளுக்கு யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இல்லை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. சும்மா உட்காந்துருக்கிறது, அப்புறம் கவனிக்கிறது, அப்புறம் திரும்ப அவுட் ஆஃப் ட்ரீம்க்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே 4 o'clock ஆகிடுச்சு, விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டால் ஹாஸ்டலுக்கு ஓடிடுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கீங்க. டைமும் 4க்கு மேலே ஆகிடுது. ஸ்டாஃபும் சரி இன்றைக்கி போதும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் விடுறாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் போகும்போது தான் ஜூனா சரி வா இப்போயாவது கேன்டீனுக்கு அப்படின்னு கூப்பிட்றா. நீங்களும் வந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இவங்கெல்லாம் காலையிலேருந்து பேசுகிறத பார்த்து உங்களுக்கே ஒரு மாதிரி சந்தேகம் வந்திருக்கும். ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இல்லை நமக்கெல்லாம் யார் ப்ரப்போஸ் பண்ணுவா, அந்தளவுக்கு யாருக்காவது டேஸ்ட்டு கம்மியாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்ருக்கீங்க. நீங்கள் வரும்போது தான் ஜூனா உங்ககிட்டயே சொல்லிடுறா, இந்த மாதிரி நம்ம கிளாஸில் இருக்கான்ல, அவன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், கேன்டீனுக்கு வர சொன்னான், அவன்கிட்ட போய் பேசுறியா அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் நான் மார்னிங்கே பேசினேனே, அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அவன் ஏதோ உன்கிட்ட சொல்லணுன்னா இப்போ கூப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அவர் முன்னாடி நின்றுப்பார். நீங்களும் சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போகமாட்டேன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பீங்க, அடம் பிடிச்சிருப்பீங்க. ஆனால் அவன் ஏதோ சொல்லணுங்கிறான், அப்புறம் நீ போய் பேசாமல் இருந்தால் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போனதும் பக்கத்தில் போயிருப்பீங்க. நின்றுட்டு வயன் நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நான் உங்களை ஃபஸ்ட் டே பார்த்ததுலேருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ணலாமா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பிளாங்காக பார்க்குறீங்க. ஏன்னா இதுவரை உங்களுக்கு இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணதும் கிடையாது யாரும், உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. பேசவே உங்களுக்கு ரொம்ப தடுமாறுது. ஐயோ இப்போ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு இல்லை நான் யோசித்து சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி லவ்லாம் செட் ஆகாது, நான் லவ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு அவர்கிட்ட நின்று ஒழுங்காக கூட பேசியிருக்க மாட்டீங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஜூனாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே வந்திருப்பா. நீங்கள் ஜூன்ஹாவை திட்டுறீங்க. ஏன் ஜூன்ஹா இந்த வேலைலாம் பார்க்குற, எனக்கு லவ்லாம் செட் ஆகாது, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவளும் இல்லை அவன் ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொன்னான், அதனால தான் நான் அவனை கூப்பிட்டு வந்தேன், இல்லை வேறு எதுவும் இல்லை, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. நீங்களும் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு என் ஃபேமிலி இருக்குது, என் ஃபேமிலி சுச்சுவேஷனும் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதை யோசிச்சுட்டு நீ பண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி அவளை திட்டிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்லாம் இருக்குது. அவரை பிடிக்கும் மீன்ஸ் கிளாஸில் இருக்கான், ஒரு அமைதியான பையன், அந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் லவ்னால் நீங்கள் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். நம்மளை கண்டிப்பாக
லவ் பண்ணுறவங்க அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அதனால தான் ப்ரொப்போசல் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு பசங்கக்கிட்டேயும் பேச மாட்டீங்க. உங்களுக்கே க்ரஷ் வந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசணுன்னு கூட யோசிக்க மாட்டீங்க. ஜூன்ஹா மேலே உங்களுக்கு கோவம் இருக்கும். பட் யோசிச்சுட்டு சரி அவளும் என்ன பண்ணுவா, அவளுக்கும் தெரியாதுல்ல, அவன் பேசணுங்கிறதுனால தானே வந்திருப்பேன் கூப்பிட்டா அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு விட்டுருப்பீங்க. அவள்கிட்ட திரும்ப போய் பேசுகிறீங்க. இல்லை ஜூன்ஹா, நான் உன்னை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் செட் ஆகாது, கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜூன்ஹாவும் சரி விடு, நான் இதை பற்றி பேசலை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைட் வி தான் என்ன இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக அவளுக்கும் பிடிக்கும் நம்மளை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிடுறாரு. ஜிமின் கிட்ட சொல்கிறாரு என்ன நடந்ததுன்னு. ஜிமினும் சரி மச்சான் இப்போ விட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் அப்போ தான் வீட்டை பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆகியிருக்கும். 2 இயர்ஸ்க்கு அவர் கூட பேசியிருக்கவே மாட்டீங்க. அவர் உங்களை பார்ப்பாரு, நீங்கள் அவரை பார்ப்பீங்க. பட் பேசுகிறது மட்டும் நடந்திருக்காது. இந்த விஷயமே, இந்த டாப்பிக்கே நடக்காத மாதிரி நீங்கள் 2 பேருமே போயிருப்பீங்க. பார்த்தாலும் பேசிக்க மாட்டீங்க. ஒரே கிளாஸில் தான் இருப்பீங்க. ஆனால் இதுவரை அந்த ஃபஸ்ட் மீட்டிங் தவிர மற்ற எதுலேயுமே நீங்கள் பேசினது கிடையாது. அப்படியே விட்டுருப்பீங்க. வியும் அடிக்கடி ஜூன்ஹா கிட்ட கேட்டிருப்பாரு, என்னை பேச வை அப்படின்னு. ஆனால் ஜூன்ஹா வந்து இல்லை என் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஜூன்ஹாவுக்கு எப்படின்னா ஆல்ரெடி அவள் லவ் பண்ணுறா. பட் பிரேக்கப் ஆகியிருக்கும். அந்த டைமில் தான் ஜூன்ஹாவும் வியும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஜூன்ஹாவுக்கு வி மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்கும். இப்போது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜூன்ஹா அடிக்கடி வி கூட தான் போவாள். அடிக்கடி இல்லை, எப்போவுமே வி கூட தான் போவாள். அந்தளவுக்கு உங்கள் கூடலாம் பேசுகிறது கிடையாது. பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அப்போல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே முன்னாடி பேசிகிட்டு இருந்திருப்பீங்கள, அப்படிலாம் கிடையவே கிடையாது. விக்கு ஜூன்ஹா ஃப்ரெண்டு தானே, நம்ம எப்பயும் போல் சாதாரணமாக தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜூன்ஹாவுக்கு வி கிட்ட பேச ஃபீலிங்ஸ் தான் அதிகமாகிட்டுருக்கு. அவளுக்கு பிரேக்கப் ஆன டைமில் வி தான் நல்லா பேசி அவளை கொண்டு வந்திருப்பார் வெளியில். அதனால் ஜூன்ஹாவுக்கு வி மேலே ஒரு பெரிய க்ரஷ்ஷே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜூன்ஹா ஜிமின் கூடயும் நல்லா பேசுவாள். ஆனால் வி கிட்ட பேசுகிற அளவுக்கு ஜிமின் கூட பேச மாட்டா. காலேஜில் எல்லாருமே ஜூன்ஹாவும் வியும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜூன்ஹா எங்கே நடந்து போனாலும் வி அப்படின்னு கத்துறது, அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கோம். நீங்களுமே நினச்சிருப்பீங்க, ஒரு வேளை வியும் ஜூன்ஹாவும் லவ் பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கும். அதில் எல்லா கிளாஸும் ஷஃபிளாகி உட்காந்துருந்துருப்பாங்க. அப்போ மியூரியும் வியும் தான் ஒரே கிளாஸில் இருந்திருப்பாங்க. அப்போ நிறைய தடவை வி வந்து மியூரிக்கிட்டேயும் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி ஒயின்கிட்ட கொஞ்சம் பேசு என்னை பற்றி, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ மியூரி வந்து வியை நல்லாவே நோட் பண்ணியிருப்பாங்க. வி வந்து நல்லா சாஃப்டாகவும் அமைதியாகவும் இருந்திருக்கிறத பார்த்து உங்ககிட்டயே மியூரி நிறைய தடவை வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி வியை நீ ஏன் ரிஜெக்ட் பண்ண, வி எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், உனக்கு அந்த மாதிரி பையனாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ இருக்கிற சான்ஸையும் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் நீ தான் விட்டுட்ருக்க, அந்த மாதிரிலாம் நிறைய தடவை சொல்லியிருப்பா. நீங்கள் அதெல்லாம் அந்தளவுக்கு காதில் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் லக்கியாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அவனுக்கு எல்லாமே வந்துடும், அவன் தான் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும், அந்த மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருப்பீங்க. மியூரியும் அது என்னன்னே தெரில உன் லாஜிக், நீ ஏன் இப்படி பேசுகிற, ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறதுனா உன் ப்ராப்ளமையும் ஷேர் பண்ணிக்கிறது தான், உன் ஹாப்பினஸையும் ஷேர் பண்ணிப்பான், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்கள் இல்லை அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருப்பீங்க. மியூரி மின்ஷாக்கு எல்லாருக்குமே வியை பிடிக்கும். பட் நீங்கள் அந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமையிலே இருந்திருக்க மாட்டீங்க. வியை நிறைய டைம் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. எங்கேயாவது நின்னா வேணும்னே பார்க்காம போகிறது, அவன் வந்தால் நீங்கள் போயிடுறது, அந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. அவன் ஏதோ இந்த ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அதுக்காக நீங்கள் வந்து அவன் வந்தாலே எங்கேயாவது எழுந்திரிச்சு போகிறது, கிளாஸ்லேயே அந்தளவுக்கு உட்காராமல் எழுந்திரிச்சு போயிடுறது, அந்த மாதிரி இருப்பீங்க. அவருக்குமே ஒரு மாதிரி ஹிட் ஆகியிருக்கும், என்னடா நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறது தப்பா
அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரு.